சக்கரத்துக்கு கிரீஸ் போடுறேன், பெட்ரோல் போடுறேன், டீசல் போடுறேன். ஐ வில் கெட் தி வெஹிக்கிள் ரெடி டு கெட் இட் பேக். யூ கோ இன் அண்ட் பிரிங் ஹிம். பையன் தானே வேணுமன்ட்டே போ அண்டா. ரைட்னு போனார் இவரு. The moment Arjuna entered, மூக்கு மேல விரல் வச்சுக்கிட்டார் அபிமன்யு. ஏன்னா நரநாத்தம் எழுதுங்க, மனுஷனுடைய வாசனை வருது. சந்திரலோகத்தில் அமெரிக்காவில் பையன் இருக்கிறான். கோயம்புத்தூர் பெரியநாயக்கம்பாளையத்தில் இருந்து வேஸ்ட் கட்டிக்கிட்டு பையனை பார்க்கறதுக்கு போனார் அப்பா. அந்த பையன் வெள்ளை பெண்களோட விளையாடிண்டே இருக்கிறான். இவன் போனான். எவன்டா அவன்? நான் தான் அப்பா உன் தகப்பன். எந்த ஜென்மத்தில் எந்த நாடகத்தில் நீ எனக்கு தகப்பனாக நடிச்ச, எந்த ஜென்மத்தில் எந்த நாடகத்தில் நான் உன் மகனா நடிச்சேன். ஆல் த வேர்ல்ட் இஸ் a ஸ்டேஜ். அபிமன்யு அப்படி சொன்ன உடனே, நான் தாப்பா அர்ஜுனன், நீதாப்பா அபிமன்யு. ஒரு நாடகத்தில் ஹேம்லெட்டை நடித்தேன், ஒரு நாடகத்தில் ஒத்தெல்லோவா நடித்தேன், ஒரு நாடகத்தில் ராஜா மார்லண்டோவா நடித்தேன். எத்தனையோ நாமதேயங்கள் இருக்கு எனக்கு. எந்த டிராமாவில் எனக்கு அர்ஜுனன் அப்பான்னு ஒருத்தர் இருந்திருக்கிறாரு அவன் கேட்குறான். ஆர்குமெண்ட். கொஞ்சம் நேரம் ஆன பிறகு, நீ போறியா அல்லது செக்யூரிட்டியை கூப்பிடவா? வேண்டாமப்பா, நானே போறேன்ப்பா அன்ட்டார். அர்ஜுனன் வழியில் வந்தாச்சு. ராத்திரி 2 மணி ஆச்சு. தென் கிருஷ்ணன் கிண்டல் பண்றாரு. எங்கப்பா உங்க பையன்? பையனாவது மண்ணாங்கட்டியாவது போனவா? ஷாக் ட்ரீட்மெண்ட் வாஸ் given to Arjuna by Krishna and Arjuna returned to the Bhuloka. Next day war continued. இங்க விவேகானந்தர் தகப்பன் சத்தி போயிட்டார். ஏழை குடும்பம், கஷ்ட காலம், வேலை கிடைக்கல. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். when Indira Gandhi discussed with Swami Ranganathananda, she wanted youth day to be celebrated in the name of a great person. யாரனி வரிசையா லிஸ்ட் போட்டாங்க. இந்திரா காந்தியும் சுவாமி ரங்கநாதானந்தா சேர்ந்து. சர்தார் வல்லபாய் பட்டேல் நோ, சுபாஷ் சந்திர போஸ் நோ, அரவிந்தோ நோ. ஒன் பை ஒன் காரணங்கள் போட்டு கட் பண்ணிட்டாங்க. எலிமினேஷன் ப்ராசஸ். கடைசியில் விவேகானந்தர் கிட்ட வரும்பொழுது எஸ், அண்ட் தேர் வர் பாயிண்ட்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் ஹிம். அப்போ இந்திரா காந்தி raised 2 objections. Number 1, அவர் ஒரு சன்னியாசி. அவர் யூத் டேவா நம்ம செலிப்ரேட் பண்ணா நாளைக்கு மக்கள் எல்லாம் do you want our children to become sannyasis ன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? செகண்ட் அப்ஜெக்ஷன், அவருக்கு டிகிரி ஹோல்டரா இருக்கும்போது வேலை கிடைக்கல. அதே மாதிரி இப்போ இருக்கும் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்காது, அன்எம்ப்ளாய்மெண்ட் டேன்னு சொன்னா நான் என்ன பதில் சொல்றது? 2 objections she raised. Then Swami Ranganathananda said, there are certain standard symbols in the country. Kashayam, saffron is for tyagam, white is for purity, green is for prosperity, dharma is for the righteousness. Saffronizing education and so now, do you want your sons not to be unselfish? Do you want your sons and daughters to go to America and settle down without caring for the parents, without caring for the friends, without caring for the country? ஸ்வயப்பொருள் சுய நிலத்தில் இருக்கக்கூடியவங்களை உருவாக்குறதுக்காக வேண்டிய படிப்பு. Don't you want them to be unselfish? அப்படின்னு சொன்ன உடனே she kept quiet. 2, in spite of the unemployment, he has not lost his self-confidence. Our people should build that self-confidence. There's a wonderful argument between Indira Gandhi and Swami Ranganathananda. Finally, it was approved, and later on, during the time of Rajiv Gandhi, it was accepted. Now, coming back to our story, Ramakrishna Paramahamsa கிட்ட விவேகானந்தர் போறார். வேலை வாங்கி கொடுங்க. உங்களால முடியலையா சொல்லுங்க, யார் வேலை வாங்கி கொடுப்பாங்க? அரே பவதாரிணி, நீ தான் ஆக்செப்ட் பண்ணிருக்கே இல்ல அம்பாளே, கடவுளே, யூ கோ அண்ட் ஆஸ்க் ஹர். நான் போனா அந்த கல்லு பேசுமா? இப்படியே விவேகானந்தர் கேட்பார். பவதாரிணி கோவிலில் இருக்கக்கூடிய அம்பாள் சிலை. அந்த சிலை கிட்ட போய் நான் என்ன பேச சொல்றேன்? உங்களுடைய ஆர்குமெண்ட்டுக்காக ஐ agreed that there is a God existing. If I go and ask, does that stone respond to me? அதே மாதிரி தான் அவர் கேட்கிறார். And then he says, ஒரு டியூஸ்டே ராத்திரி 9 மணி, Ramakrishna asks Vivekananda to go to the goddess. உலக விஷயங்களில் ரெக்கமெண்டேஷன் தேவை,
கடவுள் சம்பந்தத்தில் ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை, நேரடியாக பக்தனை போய் தாய்கிட்ட கேட்கலாம். அண்ட் தட் லேடி காடஸ் வில் கிவ் யூ. இவர் போனார். அதே மாதிரி தான் அபிமன்யு கிட்ட ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா அனுப்பியிருக்கிறார். அதே மாதிரி தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் பவதாரணி கிட்ட அனுப்பியிருக்கிறார், வேலைக்காக வேண்டி. He wanted him to get the job by the grace of goddess Bhavatarini. Then, the moment he entered, there was a dazzling charm, brightness, vibrations. He was unable to ask. Second time, third time, these are all dramatic experiences. Kadesila, he himself says, like a fool I have come to ask for a petty gift. Arjuna feels, like a fool I have come to ask you to come back. What foolishness it was. ஒரு அரசனுக்கிட்ட போய் 10 பைசா கேட்ட எவ்வளவு முட்டாள்தனம். சந்திரலோகத்துக்கே வந்து நீ வாடா என் பையனன்னு சொன்னா எவ்வளவு முட்டாள்தனம். ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா பக்கத்தில் இருந்துட்டு, I was unable to know your greatness, I was unable to know my foolishness. What an ignorant state I was in. Ma, please give me discrimination viveka. Please give me this consequent ஆனந்தா. எப்பவுமே ஆனந்தமாக இருக்க வைக்கக்கூடிய விவேகத்தை கொடுன்னு கேட்டான். அப்போ அந்த அம்மா ததாஸ்துன்னு சொல்றது மட்டும் இல்லாம, மை டியர் விவேக், நரேன், இந்த அட்டாச்மெண்ட் காரணத்தினாலதான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். தியரி is because of your attachment to the body, attachment to your wife, attachment to your children, attachment to your house. நான் ஒரு காலத்தில் சிவனை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பார்வதி தேவியாக சர்வாலங்கார பூஷிதனாக ஹிமாலயா பர்வதங்களுக்கு போனேன். வசந்தன் வந்தா, மன்மதன் வந்தா கூட அவர் 3வது கண்ணு திறந்தார். மன்மதன் நாசமா போனா, வசந்தன் எரிஞ்சு போனா. இந்த பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு எனக்கு ஆச்சரியகரமாக இருந்தது. சிவனை அடையிறதுக்கு உலக விஷயங்கள் இடைஞ்சல நினைச்சேன். அந்த பட்டுப்புடவை அலங்காரங்களை அங்கடியே விட்டுட்டு ஐ கேம் பேக் டு தி சதர்ன் மோஸ்ட் டிப் ஆஃப் திஸ் கண்ட்ரி. ஐ ஸ்டுட் ஆன் தட் சிங்கிள் ராக் ஆன் எ சிங்கிள் ஃபுட் அண்ட் ஐ டிட் தபஸ்யா சாதனா. விடு அட்டாச்மெண்ட்டே. கம் அவுட் ஆஃப் தி ஹவுஸ், கம் அவுட் ஆஃப் யுவர் மமகாரா and then be dynamic. தாமசிக பிரகிருத்திலேருந்து, சோம்பேறித்தனத்திலேருந்து, வீடு அட்டாச்மெண்ட்லேருந்து வெளியில வா. அர்ஜுனா came out, நரேன் came out, பார்வதி தேவி came out as an example. சபாஷன் நினைச்சார். As soon as Sri Ramakrishna passed away, Swami Vivekananda left the house for a greater cause. இப்போ மனுஷனுடைய முன்னேற்றத்துக்கு 3 படிகள். நம்பர் 1 தாமசிக பிரகிருதி, சோம்பல். டைனமிக்ஸம், ராஜசிக பிரகிருதி. 3வது சமநிலை, சாத்விக பிரகிருதி. இந்த 3வது நிலைக்கு வந்து அதையும் தாண்டி போனாதான் you will be in a position to achieve something great. இப்போ தாமசிக பிரகிருதி, விவேகானந்தா was attached to the house, his mother, his sisters, his brothers, like most of us. Arjuna was attached to his son, to his wife. தாமசிக பிரகிருதியில சோம்பேறித்தனத்தில் 2. Theoretically you are wonderful, practically you are a big zero. That is the quality of tamas. Tamas means laziness, tamas means inertia, tamas means escapism, tamas means theory. அந்த தியரிட்டிக்கல்ல இருக்கிற வரையும் nothing can be achieved. 2வது, you should go to the second step, dynamism, rajasic activity. இந்த ராஜசிக் ஆக்டிவிட்டிக்கு தயார் பண்ணி வச்சது ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராஜசிக் ஆக்டிவிட்டிக்கு அர்ஜுனனே தயார் பண்ணி வச்சது ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா. ராஜசிக் ஆக்டிவிட்டிக்கு தயார் பண்ணி இருக்கிறாங்க பவதாரிணி தேவி கன்னியாகுமரியாக. இந்த ராஜசிக் ஆக்டிவிட்டிக்கு வரும் பொழுது, டைனமிசத்துக்கு வரும் பொழுது there are 2. நம்பர் 1, பல பேர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்ஸ் இருக்காங்க, பெரியவங்க எல்லாம் இங்க உட்கார்ந்தே இருக்காங்க. ராமசாமி அவர்கள், மாரிமுத்து அவர்கள், அவங்கக்கிட்ட எப்பவாவது உட்கார்ந்து படிங்க. அவங்க சின்ன வயசுல what is it that has prompted them to be industrialists? What is it that has prompted them to be great business people? ஏதோ ஒரு நிகழ்ச்சி இருக்கும்.
அது அவங்களுக்கு நல்ல தூண்டுதல் கொடுத்திருக்கும். Why can't I become myself an industrialist? Why can't I become myself a great entrepreneur? அப்படி அவங்கிற ஒரு டர்னிங் பாயிண்ட் அவங்க வீட்டில். பெல்காம்ல சுரேஷ் ஹுண்ட்ரேன்னு ஒருத்தர் இருக்கிறார், பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். வருஷத்துக்கு 8-9 கோடி இன்கம் டேக்ஸ் கட்டுறாரு. அவர் கேட்ல போர்டு போட்டிருக்காரு, யூ ப்ளீஸ் என்டர் மை பிசினஸ் ஆஷ்ரம் லீவிங் யுவர் செப்பல் அண்ட் லீவிங் யுவர் அகங்காரா. ஈகோயிசம் விட்டுட்டு செருப்பு விட்டுட்டு உள்ள வாங்க. திரும்பி போகும்போது வேணும்னா செப்பலை எடுத்துட்டு போங்க, எனக்கு வேண்டாம். ஆணவம் கூட எடுத்துட்டு போங்க, விட்டுட்டு போனா நான் சந்தோஷப்படுவேன். அவர் ஒரு பைசா லஞ்சம் இதுவரையும் கொடுக்கல. He says, I can earn more by being a man of integrity. I will give you the address, phone number, you can go and talk to him. How business can be successful even without resorting to the foul ways. A man who is living now, Vivekananda business ashramanu vechirukrar, அருமையான இடம், பெரிய விவேகானந்தர் டெம்பிள் கேம்பஸ்ல கட்டிருக்கார். all the employees do the meditation there. practical vedanta you will find there. Now here when we come to the business, there are two motives. One, I should rise. ஒரு எக்ஸாம்பிள், ஹைதராபாத்ல கர்னூல் ஒரு பக்கத்துல கர்னூல் இருக்கு. புல்லாரெட்டின்னு ஒருத்தர் இருக்கிறார், நம்ம சர்க்கிள்ஸ்ல பல பேருக்கு தெரியும். அவர் 7வது வயசுல அவருக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. he could not continue his studies. நல்ல சாதாரண மேபி பிலோ ஆவரேஜ் குடும்பம். சின்ன வயசுல why should I not become a millionaire ன்னு நினைச்சார். ராஜசிக பிரகிருதி. 4 ரிங் இருக்கக்கூடிய டீ 4 கப்பு தூங்குறோம். அந்த 4 கப்பு இருக்கக்கூடிய டீ கப்ஸ் இருக்கக்கூடிய ரிங் தயார் பண்ணி for every 3 minutes he sold 4 cups of tea. 18 மணி நேரம் வேலை செஞ்சார் அவர். Every time I go, I live with him, I stay with him, and for every visit he earned 1 paise profit. 3 நிமிஷத்துக்கு 4 நிமிஷத்துக்கு 4 கப்பு வித்துட்டு ஒரு நாளுக்கு கால்குலேட் பண்ணி நெக்ஸ்ட் வடை சேர்த்து அதுக்கப்புறம் மைசூர் பாக்கம் சேர்த்து by the time he was 35 he became a millionaire. அவர் காரணம், why should I depend upon somebody else? Why can't I become a millionaire myself? இது சுயநிலத்துக்காக வேண்டி, பேரும் புகழுக்காக வேண்டி, தன்னுடைய பெருமை பல பேருக்கு தெரிய வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு டிட்டர்மினேஷன். சுவாமி ரங்கநாதானந்தாவுக்கு 7வது வகுப்பு டிராப் அவுட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். 6வது வகுப்புல தான் ஏபிசிடி சொல்லி கொடுத்துருக்காங்க. 7வது வகுப்புக்கு ஃபர்ஸ்ட் குவார்டர்லவே he withdrew his studies, and when he lived and went round the world, he was renowned as an international orator. What is the secret? ஒரு நாளுக்கு 18 மணி நேரமோ 17 மணி நேரமோ விவேகானந்தா கம்ப்ளீட் ஒர்க்ஸ் படிச்சிருக்கிறார், மனப்பாடம். It fills my heart with joy unspeakable to raise in response to the warm and cordial welcome which you have given us. I thank you in the name of millions and millions of Hindu people. I thank you in the name of ancient order of monks. I thank you in the name of mother of religions. மனப்பாடம் பண்ணிட்டாரு. புரியுறதோ புரியுறது இல்லையோ, by the time he became a young man, he was able to speak wonderfully all over the world in every university. நம்ம தயானந்த சுவாமி, இது all hard work. எதுக்காக? தற்பெருமைக்காக. பணம் சம்பாதிக்கிற புலமையாக இருந்தாலும் பணக்காரன் ஆகணும்னு சொல்லி, what is the secret? Dynamism, dynamism, dynamism. And Swami Vivekananda became a dynamic person from tamas. தமசங்கிறது அட்டாச்மெண்ட் டு தி ஹவுஸ். அந்த அட்டாச்மெண்ட் இருக்கிற வரையும் வளர்ச்சி கிடைக்காது, முன்னேற்றம் கிடைக்காது. வீட்டில் இருக்கிற வரையும் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது, வீட்டில் இருக்கிற வரையும் வெளிநாட்டுக்கு போக முடியாது, வீடே இருக்கிற வரையும் யூனிவர்சிட்டி படிப்பு வராது. யூ ஷுட் லீவ் தி ஹவுஸ் டு பர்சூ தி ஹையர் ஸ்டடீஸ். யூ ஹாவ் டு கிவ் அப் ஒன் டு கெட் சம்திங் எல்ஸ். தென்னை மரம் மேலே போகும்போது when it grows it drops the lower leaves. தியாகம். What is that தியாகம்? Attachment. From theory to practice, when you proceed, you have to give up something, and that was the instruction given by that goddess Bhavatarini. விவேகானந்த சுவாமி கல்கத்தால இருந்து கன்னியாகுமரி வரையும் வந்திருக்கார். அது வரையும் அவருடைய எண்ணம் வேறு, நோ டைரக்ஷன். அவருக்கு வீடு உடுறதோட சரி,
He wanted to leave the house, but where to place the foot? Leaving is one, placing the foot is another. He came to Kanyakumari, as Vanirajan has put it, 25th, 26th, 27th. அங்க நிற்கும் பொழுது செகண்ட் காடஸ் கன்னியாகுமரி கண்ணுக்கு தெரிஞ்சது. மை டியர் யங் பாய், பார்வதி தேவி சொன்னது மனசுல வச்சுட்டு வீடு விட்டுட்டு வெளியில வந்தே சந்தோஷம்தான். கால் எங்க வைக்க போறே? I stood on a single foot to marry Shiva. I was very clear in my ideal. What is your ideal? First fix the ideal. அதே விதத்துல நம்ம ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கணும். எந்த டைரக்ஷன் கொடுக்கணும்? Do you mean to say that the students should become IAS, IPS, ARS, business people, or should they become good citizens of this country? What is your goal? That you first clarify. Arjuna, clarify your goal. What is it you want to do? Krishna says, two things, leaving the past, then fixing the goal. And Vivekananda, no selfish purpose. I have come not to go back to the house. I have come to establish a new house in the entire universe. பெரிய வீடுக்காக வந்தேனே தவிர சின்ன அந்த ஸ்மால் ஹவுஸுக்கு திரும்பி போறதுக்காக வேண்டி பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி நான் வரவில்லை. Kanyakumari stood and Shiva came all the way. Beautifully the poet says, Ajinashada dharundu praudathara bhashadi prakalshundu neeraja bandhu pratima tejudu jataraji chatatamra murdhajudu ekaki vatundu brahmanundu vishramarthamumbole aatrijaganmohana murti sannidhikin yetinji yanda sivan kannu terandi manmadhan வசந்தன் எரிஞ்சிருக்கிறாரோ அந்த பரமேஸ்வரன் இறங்கி ஹிமாலயா பர்வதத்திலிருந்து கன்னியாகுமரி கிட்ட, அம்மா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்தேன் அம்மா, ப்ளீஸ் அக்செப்ட் மீ as your husband கேட்டார். When once we overcome the petty attachments, whole world comes and falls at our feet. என்னைக்கு விவேகானந்தர் வீடு விட்டுட்டு கன்னியாகுமரிக்கு வந்தாரோ, when he meditate on the larger house Mother Bharat, then there was an awakening. The first sentence that he made use of on that top of the hill, 3 நாள் சாப்பிடல, 3 நாள் தண்ணி குடிக்கல, சுத்தி இருக்கக்கூடிய தண்ணி உப்பு தண்ணி. He was unable to drink water, he was unable to eat anything, and he did not have a pie in his pocket. கன்னியாகுமரியினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் உபயோகப்படுத்திக்கிட்டார், தைரியமா நின்னார். At the top of his voice, not only myself, I have now a clear idea of the future Bharat. இதுக்கு தடையாக இருக்கக்கூடியது தமஸ், இதுக்கு தடையாக இருக்கக்கூடியது inertia, laziness, slothfulness, indolence, attachment to the families. Our boys and girls should develop that detachment. நாடு பத்தி நினைக்க வேண்டிய சூழ்நிலை இவங்களுக்கு உருவாக்கணும்னு நினைச்சார். எழுந்திருச்சு, he shouted at the top of his voice, arise, awake, stop not till the goal is reached. First time he shouted at empty nothing. யாரு கேட்கறாங்களோ தெரியல, உள்ள இருக்கக்கூடியது அப்படி பொங்குது கோபம். When anybody says anything against my country, I get angry. என்னை எவ்வளவுனா திட்டிக்க, I don't care. எங்க அம்மாவே ஏதாவது சொன்னா மட்டும் நான் தாங்க மாட்டேன். என் வீடு ஏதாவது சொல்ற. Swami Vivekananda left India on the 31st of May 1893. He reached Chicago on the 31st of July 1893. கிட்டத்தட்ட ஜூன் மாசம் முழுசும் ஜூலை மாசம் முழுசும் பிரயாணம். He was nearing China. China தாண்டி ஷிப்ல போயிட்டே இருக்கும்போது ஒரு வெள்ளக்காரன் விவேகானந்தர் பக்கத்தில் வந்தா, என்னைய பெரிய நாடு உங்க நாடு, கரண்ட் இருக்காது, மைக்கு வேலை செய்யாது, சொன்னபடி மக்கள் கேட்க மாட்டாங்க, ரோட் எல்லாம் அப் அண்ட் டவுனு, இப்படிப்பட்ட ஒரு பெரிய நாடு, மாபெரும் நாடு மாபெரும் நாடுன்னு பேசுறேன், எங்க பார்த்தாலும் கொள்ளை, எங்க பார்த்தாலும் அநியாயம் அக்கிரமம், இப்படிப்பட்ட ஒரு நாடு, புனித நாடு, தர்ம நாடு, தூய நாடுன்னு சொல்றியான்னு சொல்லி he went on criticizing. விவேகானந்த சாமி in his characteristic posture கை கட்டிட்டு கேட்டுட்டே இருக்கிறார். He did not say a word. கொதிக்குது ரத்தம். பார்த்தார், கை வச்சாரு, that to left hand, not even the right hand. மடையா, உனக்கு லெஃப்ட் ஹேண்டே போருண்டான்னு அந்த காலரை பிடிச்சி, ஒரு வார்த்தை எங்க தாய் நாடு பத்தி பேசினையோ உன்னுடைய சரீரம் இங்க இருக்காது,
సముద్రத்துல మెదకుండా ఉంటారు. దట్ ఈస్ డైనమిజం. స్వామి వివేకానందా's force of anger and that man 3 நாள் சாப்பிடவில்லை. அதுக்கு முந்தி எத்தனை நாளா சாப்பிடலையோ தெரியவில்லை. He started pouncing upon the world. Arise, awake, stop not till the goal is reached. So தாமசிக பிரகிருத்தில தியரி அண்ட் பிராக்டிஸ், தியரியில இருந்து பிராக்டிஸுக்கு கொண்டு வந்தது பவதாரிணி தாயி. கன்னியாகுமரிக்கு வந்த பிறகு அந்த அம்மா டைரக்ஷன் கொடுத்தது சுயநிலத்துக்காக வேண்டி, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகிறதுக்காக வேண்டி, என்டர்பிரினர் ஆகிறதுக்காக வேண்டி, புலவர் ஆகிறதுக்காக வேண்டி, பேச்சாளர் ஆகிறதுக்காக வேண்டி நீ டைனமிக்காக இருக்க வேண்டாம்.